இன்றைக்கி லன்ச் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து ஒரு 1/2 கிலோ கறி எடுத்திருக்கேன். சிம்பிள் மெத்தடில் நான் சிக்கன் கறி கிரேவி பண்ண போகிறேன். இப்போ நான் முதல்ல இதை கறியை ஒரு குக்கரில் எடுத்துக்கிறேன். 10 நிமிஷத்தில் செய்திடலாம். இந்த மாதிரி செய்யும்போது நம்ம அர்ஜென்ட் வேலை இருந்தாலும் முடிச்சிடலாம். இந்த மாதிரி செய்யும்போது ஈஸியாக இருக்கும். இது வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இஞ்சி பூண்டு சோம்பு பச்சை மிளகாய் இவ்வளவும் அரைச்சிக்க போகிறேன். இஞ்சி பூண்டு எடுத்துருக்கேன். அடுத்தது சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். அடுத்தது ஒரு 10 பச்சை மிளகாய் போட்டுக்க போகிறேன். கொஞ்சம் மிளகும் போட்டுக்கலாம். மிளகும் போட்டுக்கிறேன். கொஞ்சம் போல் சீரகம் போட்டுக்கிறேன். சீரகம் போட்டுக்கிட்டேன். அடுத்தது நான் பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி கிரேவி செய்து பாருங்க, செம்ம டேஸ்டாக இருக்கும். ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இவ்வளோத்தையும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். அதுக்குள்ளே இந்த குக்கர் அடுப்பில் வைக்கலாம். குக்கர் சூடாகட்டும். அதுக்குள்ளே இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இப்போ குக்கர் சூடாகிறதுக்குள்ளே ஒரு வெங்காயத்தை அரிஞ்சிக்கிறேன். நீல வாக்கில் குக்கர் சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்குள்ள எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி சிக்கன் கிரேவி செய்து சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டு. எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நான் வெங்காயத்தை நறுக்கிறேன். சுவையான வெங்காயம். வெங்காயத்தை நறுக்கிறேன். நீல வாக்கில் நறுக்கினா தான் நல்லாயிருக்கும் கிரேவிக்கு. அதனால் நீல வாக்கில் வெங்காயத்தை கொஞ்சம் மெல்லிசாவே அரிஞ்சிக்கிடலாம். இப்போ நான் இதில் பட்டை லவங்கெல்லாம் போட போகிறேன். இந்த பட்டை லவங்கம் வந்து சிங்கப்பூரில் வாங்கிட்டு வந்துருக்கு. பட்டை லவங்கம் போட போகிறேன். பட்டை லவங்கம் எல்லாம் எங்கே இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், பிரிஞ்சி இலை போட்டுக்க போகிறேன். ஒரு பிரிஞ்சி இலை. இது வந்து சிங்கப்பூர் செம்ம காஸ்ட்லி. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். காஸ்ட்லின்றதை விட டேஸ்ட்டு ரொம்ப டேஸ்ட். இந்த ஒரு பட்டை போட்டு பாருங்கள். ஒரு பட்டை இந்த மாதிரி நீளமாக தான் இருக்கும். நம்ம தேவைக்கு கட் பண்ணிக்கிடலாம். கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் இதை வச்சு இடிச்சிக்கிறேன். இந்த உரலில் போட்டு இடித்தா தான் பாருங்க. இந்த பட்டையை போட்டுக்கிறேன். அடுத்தது கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம் பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, வெங்காயத்தை போட்டுக்கிறேன். ஓகே, அடுத்தது இதை வெங்காயத்தை வதக்கி விடலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு, வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா பொன்னிறமாக வரணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவி பண்ணிவிட்டு ரசம் பண்ணிவிட்டு ஒயிட் ரைஸ். இன்றைக்கி லஞ்சே இதுதான். நம்ம சீக்கிரமாக செய்யணுன்னா குக்கரில் பண்ணிடலாம். லேட்டாக செய்யணுன்னா மண் சட்டியில் போட்டுன்னே செய்யலாம். எனக்கு இன்றைக்கி சீக்கிரமாக செய்யலாம். அதனால் இதை பண்ணுறேன். கருவேப்பிலை, அப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மிளகு சீரகம் சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்ச மசாலா கலவை.
அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டேன்னா அடுத்தது அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விடுவோமா. இப்போ இதை நான் மிக்ஸி ஜாரில் ஒரு 3 தக்காளி அரைச்சிக்க போகிறேன். 3 தக்காளி வேண்டாம், 2 தக்காளி போதும். ரொம்ப அப்புறமா தக்காளி ஆகிடும். இந்த 2 தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். அந்த தக்காளி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதோட ஒரு 2 காஷ்மீரி சில்லியும் போட்டு அரைக்க போகிறேன். ஏன்னா கலர் வரும், அதனால் தக்காளி இந்த காஷ்மீரி சில்லி எல்லாம் போட்டு ஒன்றா அரைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், 2 காஷ்மீரி சில்லி 2 தக்காளி போட்டு நல்லா அரைச்சி விட்டேன்னா விழுதா. பாருங்க, சாஸ் மாதிரி இருக்குது, டொமேட்டோ சாஸ் மாதிரி. இதையும் நம்ம நல்லா வழிச்சு போட்டு விடலாமா. இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் கழுவி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த சிக்கன் கிரேவி கூட 65 மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். எப்பவுமே 65 மசாலா தூள் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் பார்க்கலாம், ஏன்னா உப்பு கம்மியாக இருக்குன்னு. இப்போ இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டேன்னா இப்போ நான் வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை போட்டுக்க போகிறேன். மிக்ஸ் பண்ணிக்கிடலாமா. இப்போ இதுக்கு தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம், இதில் இருக்க தண்ணியே போதும். கை நல்லா கொத்தமல்லி தழை போட்டு இறக்கலாம். இது ஒரு 2 சவுண்டு வரட்டும். இப்போ நான் இதில் வந்து ரசம் வைக்க போகிறேன். அதனால் ரசத்துக்கு புளி ஊற போட்டுக்க போகிறேன். ரசம் சிக்கன் கிரேவி, சிம்பிள் ரைஸ் டுடே. இவ்வளோ ரொம்ப இன்னும் கூட கம்மியாக புளி எடுத்துடலாம். இவ்வளோண்டு புளி தான் எடுத்துருக்கேன். இது ஒரு பாத்திரத்தில் ஊற போட்டுக்கிடலாம். அந்த கறி வேகிறதுக்குள்ளே நம்ம ரசத்தை ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக ரசம் வச்சா போதும், நிறைய வச்சா. இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் மிளகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி, ஒரு தக்காளி, கொஞ்சம் நிறைய கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். கருவேப்பிலை ஒரு 4 பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறமா பூண்டு. இப்போ இது குக்கர் கத்துது, இதுக்கு நம்ம போடலாம். சிக்கன் ஆகிடும் சேர்க்கணும். இப்போ நான் இதை போய்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். ரசத்துக்கு ஒரு ஸ்பூன் வந்துச்சு. இப்போ நான் வந்து ஒயிட் ரைஸ் வைக்க போகிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன். ஆஃப் பண்ண பிறகு தான் இந்த வெயிட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கறி எப்படி வந்துருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி தழை போட்டு இறக்க வேண்டியது. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா. இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடலாமா. இப்போ கிளறி விடலாமா. சுவையான சிக்கன் கிரேவி தயாராகிடுச்சு. இப்போ நான் கொத்தமல்லி தழை போட்டுக்க போகிறேன். இந்த தழையை டேஸ்ட் பார்க்கலாம். இன்னும் ரசம் வச்சுக்கோனா. டேஸ்ட் பார்க்கலாம். டேஸ்ட் உப்பு போடு. சரி, சிக்கன் கிரேவி ஆயிடுச்சு. ஓகே, நான் போயிட்டு ரசம் வச்சிடுறேன். ஈஸியாக வேலை முடிந்தது. மீன் குழம்பு கொஞ்சம் இருக்குது, நேற்று உள்ளது, அதையும் சாப்பிட்டுக்கலாம். இந்த பச்சை மிளகா 2 போட்டு
ரசம் வச்சிடலாம். சாப்பிடலாம். அது குக்கர் இன்னும் சாதம் ஆகல. சாப்பாடு செய்யணும். சாப்பிடுறது சாதம் வேகணும். சாதம் வெந்தால் தான் சாப்பிடணும். ரசத்தை வச்சுட்டேன்னா சாதத்துக்கு வெயிட் போட்டோன்னா சரியாக போச்சு. கடுகு வெந்தயம் கருவேப்பிலை அரைச்சி வச்ச மிளகு சீரகம் பூண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை தக்காளி உப்பு வெங்காயத்தூள் ஓகே ரசம் ரெடி. அப்புறமா கிரேவி ரெடி. ஒயிட் ரைஸ் ரவா பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.